கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதிலே we are so glad to meet you. மகிழ்ச்சி மாத்திரமல்ல, Not only happiness, எங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கிறது. we have a clarity in us. ஆண்டவர் நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். Surely God will do wonders in your life. நாங்கள் பகிர்ந்து கொள்கிற அத்தனை வார்த்தைகளும் The words which we share with you, எங்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, it is not on our own. எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். All the words are inspired by God's word. தேவ வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. There is a life in God's word. தேவ வார்த்தை ஒரு வாழ்க்கையில் நிறைவேறுகிற வார்த்தையே இருக்கிறது. God's word will come and fulfill in your life. அது வெறுமையாக அவரிடத்தில் போகாது. It will never return to God without அவர் என்ன உங்களுக்கும் எனக்கும் விரும்பினாரோ, whatever God wants us in your life and our life, அதை செய்தே முடிக்க அந்த வார்த்தை இன்றைக்கும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. surely his word is capable to do according to what he said. அதனால்தான் நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை குறித்து பேசுகிறோம். So for that reason only we are saying it very boldly to you. யார் மூலமாயும் யாருக்கும் எந்த விதமான ஒரு மேன்மையும் கிடைக்காது. No people can receive an uplift through other one. தேவனுடைய வார்த்தை தான் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். Only God's word will honor you. அதனால் தேவ வார்த்தை So God's word, உங்களை மேன்மைப்படுத்தும். it will honor you. நாங்கள் ஒரு கருவிகள், அவ்வளவுதான். We are an instrument for that purpose. தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டிய நபர்கள் நாங்கள். We are the people who glorify God's name. வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருகிறோம். We are sharing God's word with you. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேறும். Surely it will come to pass one day in your life. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். We will continually say God's word வாழ்நாள் முழுமையாக till the days of our life. தேவர் கொடுத்த கிருபை நினைத்து, As God has given this grace to தேவ us, அழைப்பை நினைத்து, as we think about the calling God has, ஓடுகின்ற ஓட்டமானது as we run towards the goal, தேவனுக்காக ஓடி we run towards God. தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கவே We always say God's word. நாங்கள் விரும்புகிறோம். We want that. தேவன் அதற்குரிய தயவையும் கிருபையும் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். We are believing God is giving that grace to us. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, As we meditated yesterday, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று பார்த்தோம். and it says in days to come Jacob will take root, Israel will put out birds and flowers, and the face of the world will be with the full of fruit. நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்கு மாத்திரமல்ல, Our life, our life, it is not only for us. அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். It should be a benefit to others also. பலன் கொடுக்கிறதா இருக்கும். It should be a fruitful to others. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், When God looked at Abraham and said, உன் நிமித்தமாய் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, through you this nation will be blessed. அதனால் நம் வாழ்க்கையிலே So our life, நாம் அநேகருக்கு பலனுள்ளாய் இருப்போம். we are a blessing to others. அதற்குரிய காரியம் யார் செய்கிறது? Who is doing the things? நாமே செய்ய முடியுமா? Are we can able to do? வேதம் சொல்கிறது, Bible says, ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம், Isaiah chapter 27 verse 3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். I the Lord am watching it, I will give it water at all times, I will keep it night and day for fear that any damage comes to it. தேவன் பேசுகின்ற ஒரு வார்த்தையிலையும் How God speaks அவருடைய படைப்புகள், his creations, அவருடைய சிருஷ்டிப்புகளை சேர்த்து பேசுவார். he is always linked with his creations. செடியை குறித்து பேசின சொன்னால், As he speaks about the plants, அவர் செடியை கூட பேச விரும்பவில்லை. he is not speaking to plants, செடியாக நம்மை பார்த்து பேசுகிறவராய் இருக்கிறார். he is thinking us as a plant. அதுபோல் இன்றைக்கு So today, வேதத்தில் என்னவெல்லாம் உதாரணமாக மற்ற பொருளை ஒப்பிட்டு பேசுகிறாரோ, whatever example God is using in the Bible, அவையெல்லாம் நம்மை குறித்து தான். it is representing humans. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, வேர் பற்றி பூத்து காய்க்கும் என்று பார்த்தோம். and it says it gets uprooted and bring forth fruits. வேர் தானாக வேர்பட்ட முடியாது. Root cannot bring forth fruit automatically. அதன் அருகிலே தண்ணீர் இருக்க வேண்டும். It should have a water resource near it. அதை யாராவது ஒருத்தர் பண்படுத்தி அதை பக்குவப்படுத்தினால்தான் அது வளர ஆரம்பிக்கும். There should be someone to take care of it properly. அது ஒரு நபர் வேண்டும். There needs a person for it. அதே போல் தான் தேவன் The same manner God is. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, And it says, I the Lord am watching it. செடியை வேரை காப்பாற்றுகிறாரா? He will protecting the plant. வேரை அல்ல, நம்மை காப்பாற்றுகிறார். He is protecting us today. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி என்று பார்க்கிறோம். And it says, I will give it water at all times. அடிக்கடியாய் நம்மோடு கூட தொடர்பு கொள்கிறவராய் இருக்கிறார். Many times he is speaking to us regularly. சேதப்படுத்தாதபடிக்கு, And he says, without any harm, இரவும் பகலும் காத்துக்கொள்கிறவராய் இருக்கிறார். he is keeping it day and night.
இஸ்ரவேலை காக்கிறவர், He is the one who is protecting Israel. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, He never sleeps nor slumbers. அதனால் நம்மை காப்பாற்றுவார். So surely He will protect us. உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். He will protect your children. ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு, Nothing will damage you. வியாதிகள் சேதப்படுத்தாதபடிக்கு, No sickness will damage you. வேதனைகள் சேதப்படுத்தாதபடிக்கு, No pain will damage you. சோதனைகள் சேதப்படுத்தாதபடிக்கு No temptation will damage you. இரவும் பகலும் காத்துக்கொள்வார். He will keep you day and night. அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். He is the one who is protecting us. பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறவராய் இருக்கிறார். Like how a bird protects its kittens, it's the same way it cats. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். He is protecting us from all evils. அவர் வேரை பற்றி சொல்லவில்லை, He is not speaking about the root. பூவை பற்றி சொல்லவில்லை, He is not speaking about the flower. உலகத்தில் யாருக்கோ சொல்லவில்லை, He is not speaking to someone else. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் தேவன் சொல்கிறார். The people who are watching right now is speaking to us. அடிக்கடி நம்மிடத்திலே கடந்து வர விரும்புகிறார். Many times He want to come to us. அவர் உறவு என்பது தொடர்ச்சியான உறவு. His relationship is a day-to-day relationship. தண்ணீரும் வேரும் இணைந்தால்தான் அது செழிக்க ஆரம்பிக்கும். See, a root and a water, if it gets it, வேர் இருக்கிற இடத்திலே தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போனால் அது வளர முடியாது, அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். if the root didn't receive that water, it becomes unproductive. கர்த்தர் நம் வாழ்நாள் முழுமையாய் இருந்து God will be with us till our life. உயர்த்தும்படியாய் விரும்புகிறார். He wants to lift us up. அவர் இணைந்து வருவது போல When He is getting united with us, நாமும் அவரோடு இணைந்து கொள்ள let us also நம் unite. வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this good time. எங்களை எந்தெந்த கோணத்தில் பார்க்கிறீர், In whatever way you are looking, எப்படியெல்லாம் பார்க்கிறீர், in whatever way you think, நாங்களோ ஒரே சிந்தையோடு இருக்கிறோம். but we are a one-minded நீரோ people. எவ்வளவு வித்தியாசமா எங்களை பார்க்கிறீர் ஐயா. But you look us in a different way. நீர் எண்ணுகிற வண்ணமாக, As how you think, நீ விரும்புகிற ஆண்டவரே காரியமாக as how you want to be, எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். let our lives be. அதுதான் எங்களுக்கு சிறந்தது, That is the greatest life. அதுதான் மற்றவர்களுக்கும் சிறந்தது. That is the greatest for others also. ரீகதருபியாதியா, Oh, we thank you, Lord. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We are surrendering. அடிக்கடி எங்களோடு கூட வர விரும்புகிறீர். Speak to us continually. எங்களுடைய மனதை திறக்கிறோம். We are opening our hearts. கடந்து வந்து Come to us. எங்கள் மூலமாய் Through us. நீர் அநேகருக்கு வெளிப்படுங்க. Reveal yourself to others. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.